வீட்ல ஸ்வீட் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. பட் கொஞ்சம் கிரியேட்டிவா பண்ணலாம் இருக்கிற பொருள வச்சுன்னு சொல்லி பண்ண வந்துட்டேன். வித்தவுட் ஃபயர் ரெசிபி தான். சின்ன பசங்க கூட ஈஸியா பண்ற அளவுக்கு ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான் இது. நான் இன்னைக்கு பொரி பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அதிலேயே நிலக்கல்ல இருந்தனால அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க வெறும் பொரி மட்டும் போட்டுக்கலாம். 2:1 ரேஷியோல தான் சுகர் எடுத்துக்கோங்க. சர்க்கரை பவுடர் பண்றப்போ ஒரு ஏலக்காய் போட்டு நல்லாவே வாசமா இருக்கும். நான் பொரி அப்புறம் சுகர்லாம் மிக்ஸியில பவுடர் பண்ணதுக்கப்புறம் 2யும் ஒண்ணா கலந்துக்கிட்டேன். நெய் கொஞ்சம் ஊத்தி அது பிசைற அளவுக்கு காய வச்ச மில்க் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/2 டம்ளர் மில்க் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. நல்லா பிசைஞ்சதும் அந்த மாவை வந்து 2 டிவைட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட இருக்கிற ரெட் அண்ட் எல்லோ ஃபுட் கலர் மட்டும் எடுத்து தனித்தனியாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ரெட் கலர் பார்த்தீங்கன்னா என்னோட கேமராவில் ப்ரௌன் கலரில் தெரியுது, ஏன்னு தெரில. அப்புறம் என்கிட்ட இருக்க ஒரு பிளாஸ்டிக் ட்ரே வச்சு அதில் லைட்டாக நெய்யை அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சரை இப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அகைன் நெக்ஸ்ட் உருண்டை பார்த்தீங்கன்னா மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஈவன் பண்ணிட்டு டாப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா முந்திரி போட்டு செட் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு 20 மினிட்ஸ் அப்புறம் எடுத்து பார்த்தா அவ்வளோ அழகாக கட் ஆகும். சாஃப்ட் அண்ட் ஈஸியான பொரி ரெசிபி வந்து ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.